வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பெயின். அதாவது தோப்பு காரணம் நம்ம 2 முறைகள பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல இப்போ நம்ம அந்த பயிற்சி எதுக்காக செய்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய மூளை, வலது மூளை, இடது மூளைய அட் அ டைம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. இருதயத்த பலப்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். அதேபோல பெண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த பேக் பெயின சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி தான் இந்த தோப்பு காரணம். அதேபோல நம்முடைய மூலாதார சக்கரத்த ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நல்ல பயிற்சி. நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. குழந்தைகள் படிக்கும் பொழுது, இந்த ஒரு தோப்பு காரணம் ஒரு 21 எண்ணிக்கை செய்த பிறகு படிக்கும் பொழுது, ஸ்டோரேஜ் உடைய கெப்பாசிட்டி என்பது அதிகரிக்கப்படுகிறது. ஞாபக திறன் என்பது அதிகரிக்கப்படும். இதுல நம்ம 2 நிலையா சொன்னோம். இப்போ இந்த புள்ளி, நம்ம அந்த காலத்துல காது குத்திருப்பாங்க இந்த இடத்துல. இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ணுடைய பார்வைக்கும் ரொம்ப நல்லது. முக்கியமான ஒரு புள்ளின்னு சொல்லலாம் அக்குபஞ்சர்ல. அதேபோல பிரெயின ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு புள்ளி. இந்த தோப்புக்கரணம் செய்யும் பொழுது நம்ம தலையில இருந்து பாதம் வரையும் அனைத்து உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யப்படுகிறது. சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். கல்லீரலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை. யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. இதுல பிபி இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்லோவா மேற்கொள்ளலாம். நம்மளுடைய தோப்புக்கரணம் என்பது மெதுவாக மேற்கொள்ளலாம். உணவு உண்ட பிறகு மேற்கொள்வது என்றால் ஒரு 3 மணி நேரம் கழித்த பிறகு மேற்கொள்ளலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு மேற்கொள்ளலாம். காலையில ஒரு 21 எண்ணிக்கை, சாயந்தரம் ஒரு 21 எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்துல. அதன் பிறகு உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக்கலாம். இதுல 54 எண்ணிக்கை, 108 எண்ணிக்கை என்பது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக செய்து கொள்ளலாம். எனக்கு மூட்டுல அதிகமான வலி இருக்கு அப்படின்னா அவர்கள் மேற்கொள்ள வேண்டாம். தோப்புக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் நேரா உட்காந்துதான் நேரா எழுந்துக்கணும். இந்த ஆஃப் சிட்டிங்ல உட்காருது தோப்புக்கரணத்துல மேற்கொள்ள கூடாது. இப்போ நம்ம முதல் நிலையை பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம புடிச்சுக்கிறோம். இதுல இப்படி அமரும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். இங்க இழுப்போம். இது போல ஒரு 21 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய அந்த தொடை பகுதி என்பது வலி கண்டிப்பா இருக்கும். செய்ய செய்யதான் சரியாகும். நீங்க வலி இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு திருப்பி ஒரு வாரம் கழித்து திருப்பி ஒர்க் அவுட் பண்ணும்போது திருப்பி வலி புதுசா வரும். அந்த வலியுடன் தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் உங்களுடைய டைஸ்க்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இடுப்பு ஸ்தானத்தை வலுவூட்டக்கூடிய ஒரு நிலை. இதுலயே 2வது நிலை என்று பார்க்கும் பொழுது அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா, இந்த காதுல இந்த புள்ளி இப்போ பின் ஸ்தானத்துல இந்த ஸ்தானத்திலும் சரி, புள்ளிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதாவது வர்ம புள்ளியும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலை. நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும் முக்கியமான ஒரு புள்ளின்னு சொல்லலாம். இந்த காது சுத்தி இருக்கக்கூடிய நிலை. அதனால நம்ம ஃபுல்லா இப்படி லாக் பண்றது ரொம்ப நல்லது. இதுல நம்ம ஆஃப் சிட்டிங் உதாரணத்துக்கு இது போல செய்யலாமான்றது தவறு. நேரா அமர்ந்து எழுந்துக்கும் பொழுதுதான் உங்களுடைய முதுகு தண்டு என்பது நன்றாக ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. முதுகுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இந்த பாதியில் அமருவது என்பது உங்களால முடியலன்னா ஆரம்ப காலகட்டத்துல வேணா நம்ம செய்து கொள்ளலாம். முழுமையாக செய்வது என்றால் இது போல முழுமையா அமர்ந்து எழுந்தாதான் இதோடைய முழு பலன் என்பது கிடைக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்.